இதுக்கப்புறமும் இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் காங்கிரஸ் திமுக கூட்டணியிலேயே தொடரும்னா தமிழ்நாட்டில் வேற எந்த கட்சியும் காங்கிரஸ் மதிக்காது. இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலினை குளிர்விக்கிறதுக்கு பதிலையோ ஸ்டாலினை குளிர்விக்கிறதுக்கு பதிலையோ ஐயா சபரீசனை குளிர்விச்சோம்னா எம்எல்ஏ சீட்டு கிடைக்குங்கிற அளவுக்கு வந்துருச்சு. இன்னைக்கு பெரிய த்ரெட்டா இருக்கிறது உதயநிதி அவர்களுக்கு கனிமொழி அவர்கள். காரணம், இன்னைக்கு 2019 உதயநிதி என்னவா இருந்தார்? சினிமா நடிகர், சினிமா தயாரிப்பாளர். 21 எம்எல்ஏ, 23 மினிஸ்டர், 24 துணை முதலமைச்சர். இதை விட சனாதனத்தினுடைய உதாரணம் வேற யாராவது இருக்க முடியுமா? ஐயா ஸ்டாலின் அவர்கள் கூட இதுக்கு உதாரணமாக நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவர் 89 முத தடவையாக எம்எல்ஏ ஆகிறாரு. 14 வயசுலேயே நான் கட்சிக்குள்ளார வந்துட்டாங்கிறாரு. படிப்படியாக ஐயா கருணாநிதி அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் தான் இவர் முதலமைச்சராகவே ஆக முடியும். அவரை நம்ம இதுக்கு உதாரணமாக சொல்ல முடியாது. உழைச்சிருக்காரு. ஆனால் உதயநிதி ஸ்டாலின் என்ன சார் உழைச்சிருக்காரு? இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சிட்டி ஃபாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் விமர்சகர் நந்தகுமார் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. இன்னைக்கு அவர் கூட அரசியல் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் குரு. பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் தொடர்ந்து ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, ஏன் நாங்க கேட்கக்கூடாதுன்றதை பேசிக்கிட்டே இருக்காரு. இன்னொரு சைட்ல செல்வ பெருந்தகை அவருக்கும் இந்த கட்சிக்கும் இந்த குழுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதை நம்ம எப்படி பாக்குறது? இல்லை, நீங்க சொன்னீங்க ராகுல் காந்தி அவர்களுடைய சம்மதம் இல்லாமல் நடத்துறோமான்னு. இப்போ கட்சி காங்கிரஸ் கட்சி தலைவர் யாரு? மல்லிகார்ஜுன கார்கே. கனிமொழி எம்மையார் யாரை போய் பார்த்தாங்க? ராகுல் காந்தி அவர்கள். இந்த மல்லிகார்ஜுன் கார்கே வீட்டுக்கா போனாரு? ராகுல் காந்தி வீட்டுக்கு போறாரு. அப்போ பேரளவுக்கு இவங்க தலைவர்னு வச்சிருந்தா கூட ராகுல் காந்தி இஸ் டேக்கிங் ஆல் த ஷாட்ஸ். அதுதான் நம்மளால யதார்த்தமா புரிஞ்சுக்க முடியுது. இவங்க குழு போடுறாங்க. இந்த குழு யாரை ரெப்ரசென்ட் பண்றாங்க? காங்கிரஸை ரெப்ரசென்ட் பண்றாங்க. இதை செல்வ பெருந்தகையினுடைய அறிவுறுத்தல் பேரில் இந்த குழு செயல்பட போகுதா? ராகுல் காந்தியினுடைய அறிவுறுத்தலின் பேரில் அது செயல்படுதா? ஆனா தமிழ்நாட்டுல காங்கிரஸ்ல செல்வ பெருந்தகை அவர்களை தாண்டி ஒன்றும் நடக்க போறது இல்லை. ஓ, அப்படியா? அவரு பிரவீன் சக்கரவர்த்தி போய் விஜய் எனக்கு பார்த்துட்டு வந்ததே எனக்கு தெரியாது, நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு சொன்னாரு. இதுதான் மாநிலத்தினுடைய கண்ட்ரோல்ல கட்சி வச்சிருக்கிறதா? காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே சென்டர் தாங்க. தேசிய கட்சிகள் இப்போ இன்னைக்கு பாரதிய ஜனதாவை எடுத்தீங்கனாலும் அப்படிதான். இன்னைக்கு ஒரு மாநில தலைவராக இருந்து அவங்களுக்குன்னு ஒரு உரிமைகள் இருக்கும். நான் செல்வ பெருந்தகை அவர்களுக்கு பவர் இல்லை, உரிமை இருக்குன்னு சொல்ல வரல. ஃபைனல் டெசிஷன் யார் எடுக்க போறேன்? மேல இருந்து எடுக்கிறது. அந்த இடத்துல தான் அது சொல்ல வரேன். அப்போ இன்னைக்கு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களை எங்கேயாவது இன்னைக்கு வரைக்கும் ராகுல் காந்தி கண்டிச்சிருக்காரா? இல்ல. அவரோட சாதாரண தனிப்பட்ட ஆள் கிடையாது. அவரு காங்கிரஸ்னுடைய ஆல் இண்டியா ப்ரொஃபஷனல்ஸ் காங்கிரஸ்னுடைய தலைமையில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த டேட்டா ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவர். இப்போ இந்த ஓட் சோரின்னு சொல்லிட்டு எல்லாம் இன்னைக்கு பெரிய அளவுக்கு ஒரு ஹைட்ரஜன் ஃபைல்ஸ், ஹைட்ரஜன் குண்டை போடுறதுனால ராகுல் காந்தி போட்டார்ல, அதுக்கு பின்னாடி பூரா எல்லாம் ஒர்க் பண்ணது பிரவீன் சக்கரவர்த்தி. அப்புறம் என்ன, அவர் வேற யாரோ ஒருத்தரா? மாணிக்கம் தாகூர் சொன்னாரா இல்லையா? மாணிக்கம் தாகூர் யாரோ ஒன்றும் இல்லாதவரா? ஆட்சியா கூட்டாட்சியா இல்லையன்றதை மக்கள் முடிவு பண்ணுவாங்க. யாருக்கு பதில் அது? திமுகவுடைய தலைவருக்கு உண்டான பதில். ஏன்னா ஸ்டாலின் தான் சொல்றாரு ஆட்சியில் பங்கு கொடுக்க முடியாதுன்னு. மக்கள் ஏற்றுக்க, அதாவது தான் சொல்றாரு மக்கள் முடிவு பண்ண. அப்போ என்ன அர்த்தம்? நீங்க முடிவு பண்ணாதீங்க, மக்கள் முடிவு பண்ணிட்டுங்கிறாரு. நேரடியா ஐயா ஸ்டாலினுக்கு அவர் பதில் கொடுக்குறாரு. நாங்க ஏற்கனவே இருந்த வாய்ப்பை நழுவ விட்டுட்டோம், அதுக்காக நாங்க வருந்துறோம், இப்பயும் அதை விடுறதுக்கு எங்களுக்கு இல்லை, என்ன இல்லை அப்படிங்கிறார். அப்போ அவர் இன்னைக்கு பாராளுமன்றத்தில் ராகுல் காந்திக்கு அந்த கட்சிகளுக்கு பெரிய முக்கியமான பொறுப்பில் இருக்கிறார். ஜோதிமணி அவர்கள் சாதாரண அல்ல. இன்னைக்கு அவங்க மேலே தானே இன்னைக்கு பெரும்பாலியாக குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இல்லை ஐயா மோடிஜி அவர்களை காங்கிரஸுடைய எம்பி தாக்க முற்படுத்தப்பட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு யார்? ஜோதிமணி தான் அவங்க சொல்கிறாங்க. அப்போ ஜோதிமணிங்கிறீங்க சாதாரண ஒன் அமங் த அதர் எம்பிஸ்ன்னு எடுத்துக்குவீங்களா? முக்கியமான நபர் இல்லையா காங்கிரஸில்? தமிழ்நாட்டில் முக்கியமான நபர் இல்லையா? திருச்சி வேலுசாமி இன்னைக்கு அவர் சொல்கிறது காங்கிரஸ்லேயே நான் தான் சீனியரான ஆள், உண்மையான காங்கிரஸ் தொண்டங்கிறாரு. அப்போ எத்தனை பேர் இன்னைக்கு? ராஜேஷ்குமார் தமிழகத்தினுடைய சட்டசபையினுடைய காங்கிரஸ் கட்சி தலைவர், அவர் சொல்லலையா? கார்த்திக் சிதம்பரம் சொல்லலையா எங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரம் பங்கு வேணுங்கிறத? என்னங்க இது கேட்கறதுல என்னங்க தப்பு இருக்குன்னு கேட்டாரா இல்லையா? இந்த கூட சொன்னாரா இல்லையா? அப்ப யாரு கேட்கல? எல்லாமே அவங்க இது ஏதோ ஒரு செயல் திட்டத்துல காங்கிரஸ் இருக்குதையும் பார்க்க முடியுது. திமுக தெளிவா அவங்க கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இனிமேல் பால் இஸ் இன் த கோர்ட் ஆஃப் காங்கிரஸ். 22ஆம் தேதி குழு அமக்க போயிட்டு இருந்தனால அது வரைக்கும் அவங்க ஒரு டைம் லிமிட். சரி, குழு போய் என்ன பேசுறாங்கன்னு பாக்குறாங்கன்னு. ஆனா காங்கிரஸ் இதுக்கு மேலேயும் அந்த இடத்துல இவங்க அடிபணிஞ்சு போனாங்கன்னா காங்கிரஸை இனிமேல் வேற யாருமே கூட மதிக்க மாட்டாங்க. இப்ப காங்கிரஸை திமுக மட்டும்தான் மதிக்காம இருக்குது. இதுக்கப்புறமும் இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் காங்கிரஸ் திமுக கூட்டணியிலேயே தொடரும்னா தமிழ்நாட்டில் வேற எந்த கட்சியும் காங்கிரஸை மதிக்காது. இங்க மட்டும் இல்லை, எந்த மாநிலத்திலையும் எந்த கட்சிக்காரங்களும் ஏன்னா எல்லா கட்சிக்காரங்களும் இதை பார்த்துட்டு இருப்பாங்கல்ல.
எல்லா மாநிலத்திலையும் பார்ப்பாங்களா காங்கிரஸ் என்ன மாதிரி ஆட்டத்தை தமிழ்நாட்டில் விளையாடுதுன்னு. அப்போ இவங்க வந்து வெறும் வாய்ச்சொல்லில் வீரர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்கன்னா ஜென்மத்துக்கும் காங்கிரஸ் இனிமேல் மத்தியில் ஆட்சியில் வர முடியாத அளவுக்கு ஆயிடும். கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சியை பத்தி இன்னொரு கட்சியை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். பட் திமுக கட்சிக்குள்ளேயே ஒரு ரூமர் வந்துகிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியல. ஆனா கட்சியில இருக்கிற நிறைய தொண்டர்களுக்கு அது அதிருப்தியா தான் இருக்கு. ஏன்னா இப்போ கனிமொழி அவர்களை தெற்கு மண்டலத்தெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்து சொல்லிட்டாங்க. அவங்களும் அங்க இருக்கிற தொண்டர்கள்லாம் பார்த்து என்னென்ன முரண்பாடுகள் என்னென்ன செய்யணும் அப்படின்றத கேட்டுட்டு இருக்கும்போது சபரீசன் அவர்கள் கிளம்பி தூத்துக்குடிக்கே போய் அங்க இருக்கிற தொண்டர்கள்லாம் அவங்க என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாங்களோ அதையே இவரும் உட்காந்து கேட்டுட்டு இருக்காரு. இது மக்கள் மத்தியில என்னன்னா கனிமொழி தான் இங்க இருக்க போறாங்களா இல்ல சபரீசன் அவர்கள் உள்ளுக்குள்ள வந்து ஏதாவது விளையாட நினைக்கிறாரா அப்படின்னு தொண்டர்கள் மனசுல ஒரு சின்ன கேள்வி ஒண்ணு வந்திருக்கு. இல்லை, இது பரவலாக பெரிய அளவுக்கு பேசப்படக்கூடிய விஷயங்கள் தான் இது. அங்கே வந்து திமுகவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மல்டிபிள் பவர் சென்டர்ஸ் இருக்கு. மல்டிபிள் பவர் சென்டர் இன்சைட் ஃபேமிலி. ஆமாம், மல்டிபிள் பவர் சென்டர்ஸ் இருக்கு. இன்னைக்கு சபரீசன் பெரிய அளவுக்கு அதில் ஒரு பெண் நிறுவனத்தின் மூலியமாக ஒரு பெரிய பவர் சென்டராக இருக்காங்க. அவங்க தான் இன்னைக்கு பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்டாக ஒர்க் பண்ணுறாங்க. இன்னைக்கு வந்து உதயநிதி ஸ்டாலினை குளிர்விக்கிறதுக்கு பதிலையோ ஸ்டாலினை குளிர்விக்கிறதுக்கு பதிலையோ ஐயா சபரீசனை குளிர்விச்சோம்னா எம்எல்ஏ சீட்டு கிடைக்குங்கிற அளவுக்கு வந்துருச்சு. இன்னைக்கு வந்து மண்டல தேர்தல் பொறுப்பாளராக கனிமொழி அவர்கள் இருக்காங்க. 22 தொகுதிக்கு அவங்க தான் பொறுப்பாளர். இன்னைக்கு திமுகவினுடைய இதே ஐயா அந்த பவள விழாவில் ஐயா துரைமுருகன் பேசினது நீங்கள் கேட்டிருப்பீங்க. ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும். இப்போ ராஜராஜ சோழனுக்கு அப்புறம் ராஜேந்திர சோழன். ராஜேந்திர சோழனுக்கு இன்னைக்கு பெரிய த்ரெட்டா இருக்கிறது யாரு? அவங்க ஃபேமிலிக்குள்ளேயே தான். யாரு? அது 2-3 பேர் கனிமொழி அவர்கள். கனிமொழி அவர்கள் தான் மெயின். ஏன்னா இன்னைக்கு அவர் வந்து ஒரு பழுத்த அரசியல்வாதி. உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பராக்கிரமம் என்னங்கிறது நமக்கு தெரியும். அவருடைய திறன் என்னங்கிறது நமக்கு தெரியும். கொஞ்சம் சினிமாவில் தான் அந்த ஸ்னேக் பாபு காமெடி, வடிவேல் காமெடி வரும். அந்த மாதிரி கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி வினோத் பாபுன்னு ஒருத்தர் வந்தார். நான் வீல் சேர் கிரிக்கெட்ல உலக கோப்பையை வென்றுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரா இருக்கக்கூடிய உதயநிதி கிட்டையும் துணை முதல்வராக இருக்கக்கிட்டையும் கப்பை கொடுத்து போட்டோ எடுத்து அது பத்தாதுன்னு அவங்க அப்பா கிட்ட போய் ஒரு கப்பு, அந்த கப்பு வேற இந்த கப்பு வேற, அப்போ 2 டோர்னமெண்ட்ல ஜெயிச்சேன்னு ஏமாத்தி இப்போ சாதாரண ஒரு கிளையில இருக்கக்கூடிய திமுக தொண்டன் இந்த மாதிரி ஏமாறுவானா? அவங்கள பார்க்க கூட முடியாது சார். கிளை தொண்டனை போய் இப்ப நினைச்சா ஸ்டாலின் பாத்திர முடியும். இன்னைக்கு ஒரு வார்டு உறுப்பினர், திமுகவுடைய வார்டு உறுப்பினரை போய் நான் தான் வந்து உலக கோப்பையில ஜெயிச்சுட்டு வந்து கப்பை கொடுத்து போட்டோ எடுத்துட முடியுமா? ஆனா துணை முதலமைச்சர் கூட நீங்க எடுத்துக்கலாம். இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்மளுடைய துணை முதலமைச்சருடைய பராக்கிரமங்கள். அப்ப இந்த மாதிரி துணை முதலமைச்சர் தான் இங்க ராஜேந்திர சோழன். இளம் பெரியார் இவர் தான், தெரியுமா? இளம் பெரியார் இவர் தான். அண்ணா, கலைஞர், பெரியார் எல்லாம் இவர் மூலியமா தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் உருவெடுத்திருக்காங்க. இவர் தான் வந்து இந்த கட்சியை காப்பாற்ற போறவரா? அப்போ இன்னைக்கு இவருடைய நிலைமை கட்சிக்காரங்களுக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்சது நமக்கு வெளியில வந்த செய்திகள் மட்டும்தான் தெரியும். கட்சிக்குள்ளார என்னென்ன நடக்குதுன்னு கட்சிக்காரங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அப்போ பெரிய த்ரெட்டா இருக்கிறது வந்து உதயநிதி அவர்களுக்கு கனிமொழி அவர்கள். காரணம், இவருக்கு இதுதான் லெவலு. இன்னும் இன்னைக்கு வரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் மேடையில் ஏறினா தன்னை எப்படி அறிமுகப்படுத்திக்கிறாரு? கருணாநிதியோட பேரன், ஐயா கருணாநிதியினுடைய பேரன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய மகன். ஏங்க எப்போ வந்த பூச்சில் சொல்லியிருந்தீங்கன்னா பரவாயில்ல. இன்னைக்கு நீங்க யாரு? ஒரு மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர். இன்னைக்கு ஸ்டேஜ் ஏறும்போது கூட என் தாத்தா யாருன்னு தெரியுமா, என் அப்பா யாருன்னு தெரியுமான்னு சொல்ற அளவுக்கு தான் உங்களுடைய அறிமுகம் இருக்கா? ஏன் நீங்க யாருன்னு உங்களுக்கு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லையா? அப்ப இதை விட சனாதனம்ங்கிறது என்ன இருக்குது? நாங்க சனாதனத்தை எதிர்க்கிறோன்றார், ஒழிக்கணுங்கிறார் அவர். சனாதனம், உண்மையான சனாதனம் என்னங்கிறது ஒரு பக்கம் ஒதுக்கி வைங்க. இவங்க என்ன சொல்றாங்க? சனாதனம்னா ஒருத்தன் பிறப்புனாலேயே உயர்வு தாழ்வு அடையிறது, பிறப்புனாலேயே ஒருத்தனுக்கு அலுவலம் கிடைக்கிறது தான் சனாதனம், அதைத்தான் நாங்கள் ஒழிக்கணும்னு சொல்கிறோம் தானே ஐயா உதயநிதியே பேசினது. இன்னைக்கு 2019 உதயநிதி என்னவா இருந்தார்? சினிமா நடிகர், சினிமா தயாரிப்பாளர். 21 எம்எல்ஏ, 23 மினிஸ்டரு, 24 துணை முதலமைச்சர். இதை விட சனாதனத்தினுடைய உதாரணம் வேற யாராவது இருக்க முடியுமா? சனாதனத்தினுடைய உச்சம் உதயநிதி அவர்கள் இல்லையா? உடனே இவங்க என்ன டயலாக் சொல்லுவாங்கன்னா, மக்களால தானே தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. வாய்ப்பு கொடுத்தது யாரு? எதனால அந்த வாய்ப்பு கிடைச்சது? 19 இன்னைக்கு யாராவது வந்து கட்சியில 19 சேர்ந்து 21 எம்எல்ஏ சீட்டு கொடுத்த சரித்திரம் இருக்கா திமுகல? சார், ஒருவேளை வேற யாராவது நின்று இருந்தா அந்த போஸ்டிங் கிடைச்சிருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அதுதான் கிடைக்காதுங்கிறேன். அதனாலதான் சொல்றேன், ஐயா கலைஞர் அவர்களுடைய பேரன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய மகன்கிற ஒரே தகுதி தான் இங்க. நான் அதனாலதான் சொன்னேன், நீங்க ஒரு உலக கோப்பையை வாங்கிட்டுன்னு ஒரு 420 வந்து உங்களை ஏமாத்திட்டு போறான் சார். ஒரு துணை முதலமைச்சர் யாராவது வந்துட முடியுமா? நீங்க கட்சிக்குள்ளார என்னவா வேணா இருங்க, துணை முதலமைச்சருங்கிறது எனக்கும் சேர்த்து தான், உங்களுக்கும் சேர்த்து தான். அப்ப நம்ம இதை ஏதாவது பாராட்ட முடியுமா? இதை அப்ப இந்த அளவுக்கு இதுதான் இது. அப்ப நீங்க எம்எல்ஏ ஓட்டு போட்டாங்க, எதனால ஓட்டு போட்டாங்க? நீங்க கொடுத்த வாய்ப்பு. அந்த வாய்ப்பு எதனால வந்துச்சு? உங்க குடும்ப வழித்தோன்றல்கள்னு. அப்ப இது குலத்தொழில் இல்லையா? நாங்களாம் குலத்தொழிலை எதிர்க்கிறவங்கன்றீங்க. தாத்தா முதலமைச்சர், அப்பா முதலமைச்சர், பையன் துணை முதலமைச்சர், வருங்கால முதலமைச்சர்னு அவங்க சொல்றாங்க.
தாத்தா கட்சியினுடைய தலைவர், அப்பா கட்சியினுடைய தலைவர், மகனும் வரப்போற கட்சியினுடைய தலைவர், இதெல்லாம் குலத்தொழில் இல்லையா? அப்ப கூட்டணியில் இருக்கிறீங்க, குலத்தொழில் எதிர்க்கிறீங்க, சனாதனத்தை எதிர்க்கிறீங்களா? இந்த குலத்தொழிலையும் இந்த சனாதனத்தையும் எதிர்க்க வேண்டியது இல்லையா? அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில இவர்னால கட்சி அடுத்த 50, ஏன்னா என்னைய பார்வையில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கூட இதுக்கு உதாரணமா நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவர் 89 முத தடவையா எம்எல்ஏ ஆகிறாரு, 14 வயசுலயே நான் கட்சிக்குள்ளார வந்துட்டேங்கிறாரு. படிப்படியா வந்து ஐயா கருணாநிதி அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் தான் இவர் முதலமைச்சராகவே ஆக முடியுது. அவரை நம்ம இதுக்கு உதாரணமா சொல்ல முடியாது. உழைச்சிருக்காரு. ஆனா உதயநிதி ஸ்டாலின் என்ன சார் உழைச்சிருக்காரு? என்ன உழைச்சிருக்காரு? உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு ஐயா கலைஞர் வந்து என்னை பார்த்து சொல்லுவார். அதே தான் நான் என் பையனை பார்த்து சொல்றேன்றீங்களே, எங்கேயாவது இது வந்து அடுக்குமா? இது ஐயா கருணாநிதி அவர்களுக்கு பண்ணக்கூடிய ஒரு பெரிய துரோகம் இல்லையா இது? இந்த உழைப்பை தான் நீங்க பண்ணிட்டு இருந்தீங்களா? ஒரு நீங்க அவர் கப்பு வாங்கினது பார்த்தா உங்ககிட்டையும் கூட்டு வந்து அந்த ஃபோர்ஜரி கப்பை கொடுத்து போட்டோ வச்சுங்களா இல்லையா? என்ன சார் இது? அப்போ இதுதான் இவருடைய, நம்ம அவர் மேல நமக்கு எந்த காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது. தயவுசெய்து புரிஞ்சுக்கணும் மக்கள். நம்ம சொல்றது ஒரு துணை முதலமைச்சர் இந்த அளவுக்கு தான் உங்களுடைய கெப்பாசிட்டி கேப்பபிலிட்டி இருந்துச்சுன்னா எப்படி சார் இந்த தமிழ்நாட்டை உங்களை இன்னைக்கு சினிமாவில இருந்து வந்துட்டாரு, அவரை நம்பி விஜயை நம்பி நாங்க நாட்டை கொடுக்க முடியுமா? அரசியல் வயப்பட்டுட்டாரான்னு கேட்கறாங்களா இல்லையா அவங்க? இவரை நம்பி எப்படி சார் கொடுக்குறது? இவரை எப்படி சார் நம்ம கொடுக்குறது? இதை விட மோசமா போயிருச்சா? ஒரு 420 வந்து நீங்க போட்டோ, நான் தான் சொன்ன ஒரு கிளை செயலாளர்கிட்ட போய் இந்த மாதிரி போட்டோ எடுத்து தர முடியுமா திமுகவில்? அப்போ இந்த அளவுக்கு தான் அவருடைய கெப்பாசிட்டி கேப்பபிலிட்டி இருக்குன்னு தெரிஞ்சனால கனிமொழி அவர்கள் த்ரெட்டா இல்லையா? இப்ப சொல்லுங்க நீங்க. ஏன்னா அவங்களுக்கு இங்க இருக்க ரொம்ப தன்மையான, அவர் மேல அரசியல் ஸ்டாண்டில் நிறைய விமர்சனங்கள் இருக்கு. அவங்க ஊர்ல இருக்கிற எல்லா பெண்கள் உரிமைக்காகவும் போராடுவாங்க. தமிழ்நாட்டில் பெண்கள் பாதிக்கப்பட்ட அதை பத்தி மூச்சே விட மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் விட்டுருங்க. ஆனா அந்த தனிப்பட்ட முறையிலன்னு பார்க்கும்போது ஒரு தன்மையான அரசியல்வாதி, யாரையும் கடிந்து பேசாதவங்க, ஓரளவுக்கு வந்து ரொம்ப கண்ணியமான அரசியல்வாதி. டெல்லியில பல தலைவர்களோட பல மாநிலங்கள் இருக்கக்கூட அந்த மத்திய அரசுல இருக்கிற மத்திய எம்பியா இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பல நெட்வொர்க்ஸ் இருக்குது. ஓகே, பல கனெக்ஷன்ஸ் இருக்கு. தமிழ்நாட்டிலையும் மற்ற கட்சிகளோட இருக்காங்க, நல்ல உறவுகள். ஏன்னா ரொம்ப நாளாக அவங்க இருக்கிறனால இவங்க த்ரெட்டா இல்லையா உதயநிதிக்கு? அதை பிரேக் பண்ணுறதுக்காக தான் இப்போ இது வேலை நடக்குது. இது நாளைக்கு பேக் ஃபயர் ஆகிடாதா சார்? நடக்கும். அதனால தான் என்னுடைய பார்வையில் என்னன்னா, உதயநிதி அவர்களை எந்த அளவுக்கு முன்னுக்கு கொண்டு வராங்களோ அந்த அளவுக்கு திமுக பின்னால் தள்ளப்படும். நீங்க தகுதியை உயர்த்தி கொடுங்க, தப்பில்லை. தகுதியை உயர்த்திக்கிட்ட நபருக்கு பொறுப்பை கொடுத்தீங்கன்னா அந்த பொறுப்பை தகுதியை வச்சு கட்சி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவார். ஐயா ஸ்டாலின் அதுக்கு ஒரு உதாரணம். ஆனா நீங்க தகுதி இல்லாதவரை வந்து நீங்க பொறுப்புல கொண்டாந்து உட்கார வச்சீங்கன்னா என்ன நடக்கும்? பின்னோக்கி தானே போவோம். இன்னைக்கு நீங்க யார் கூட இது பண்றீங்க? இன்னைக்கு எடப்பாடியார் அவர்கள் எந்த சூழ்நிலையில வந்து இது சீஃப் மினிஸ்டர் ஆனாருன்னு தெரியும். யாருக்காவது தெரியுமா? அதுக்கு முன்னாடி வரைக்கும் எடப்பாடியார் யாருன்னு யாருக்கும் தெரியாது. அந்த கட்சியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், பெரிய அளவுக்கு இன்னைக்கு தெரிகிற மாதிரி தெரியாது. அப்போ முதலமைச்சராக ஏற்றுக்கக்கூடியதில் பல பேர் எனக்கு வேண்டான்னு ஒதுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பிரச்சனைகள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா ஜெயலலிதா அம்மையார் கோர்ட்னால தண்டிக்கப்படுறாரு, சசிகலா தண்டிக்கப்பட்டிருக்காங்க, பெரிய அழுத்தம் இருக்குது கட்சியில். அப்போ வந்து வராரு. அப்போ கூட நம்ம பார்த்தோம் நிறையா அந்த கட்சியை சார்ந்தவங்கெல்லாம் மினிஸ்டர்கள் ஜெயலலிதா இருக்கும்போது எதுவுமே பேச மாட்டாங்க. அவங்க போனதுக்கப்புறம் ஒவ்வொரு அமைச்சர்களும் பேசுனது எவ்வளோ நக்கல் நையாண்டி விமர்சனத்துக்கு உள்ளாச்சுன்னு தெரியும். அவ்வளோ மோசமான பேச்சுக்கள்லாம் பேசினாங்க. அந்த மாதிரி இருந்த இடத்துல வந்து எடப்பாடியார் வரார். வந்ததுக்கப்புறம் நம்பிக்கையில்லா தீர்மானம் வருது, உள்ளுக்குள்ளாரியே வந்து நிறையா பிரச்சனைகள் வருது. அதுக்கப்புறம் உள்ளாட்சி தேர்தல், ஏதாவது பை எலெக்ஷனில் ஜெயிச்சு ஆட்சியை தக்க வைக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பெரிய பிரச்சனைகள் உண்டு பண்ணி ஓபிஎஸ்ஸை வெளியே அனுப்புகிறாரு, சசிகலாவை வெளியே அனுப்புகிறாரு, டிடிவி தனியாக போய் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. எத்தனை பிரச்சனைகள்ங்க. அவர் ஆட்சிக்கு வந்து எம்எல்ஏ இதே பிப்ரவரி 17 2017 வராரு. அன்னையில இருந்து சீஃப் மினிஸ்டர் ஆகிற வரைக்கும் நிம்மதியான ஆட்சி, நிம்மதியாக ஒரு நாள் இருக்க முடிஞ்சதா? எத்தனை பிரச்சனைகள். இன்னைக்கு அதே மாதிரி எதிர்கட்சியா இருக்கிற வரைக்கும் இன்னைக்கு திமுக ஆட்சியில் எத்தனையோ அவலங்கள், எத்தனையோ மக்கள் பிரச்சனைகள் இருக்கு, ஆன்டி இன்கம்பன்ஸ் இருக்கு. இன்னைக்கு எல்லா இடத்துலையும் விவாதிக்கிறது, அதிகமாக விவாதிக்கப்பட்டது யாரு? அதிமுக. அதிகமாக இன்னைக்கு பிரச்சனைகள் எல்லாம் வந்து எந்த அளவுக்கு நக்கல் நையாண்டி பண்ணது, கேள்விகள் போய் கேட்டது யார? அப்போ இந்த முதல்வன் படத்துல முதல்வராக இருக்கக்கூடிய ரகுவரன் வந்து ஒரு டைலாக் சொல்றார், ஒரு நாள் என்னுடைய பதவியில் இருந்து பார், அப்ப தெரியும் உனக்கு கஷ்டம் பார். அதை சொல்ற ஒரே தார்மீக உரிமை எடப்பாடிக்கு மட்டும்தான் இருக்குது. இந்த கடந்த 9 வருஷமா சீஃப் மினிஸ்டரா இருக்கும்போது எத்தனை சிக்கல்கள், எதிர்கட்சியா இருக்கும்போது இன்னைக்கு வரைக்கும் எத்தனை சிக்கல்கள். ஏங்க 71 வயசுங்க அவருக்கு. என்ன 22 வயசு 35 வயசா? 71 வயசுல 189 ஒரு சட்டமன்றத்துக்கு போய் 1 கோடி மக்களுக்கு மேல சந்திச்சு வர்றாரு. ஆரம்ப காலத்துல எடப்பாடியார் அவர்களுடைய பேச்சு என்னங்கிறத நம்ம பார்த்தோம். இன்னைக்கு அதே எடப்பாடி இங்க இந்தியா டுடேல நடக்கக்கூடிய கான்க்ளேவ்ல 1 மணி நேரம் ஒரு
பீஸ் பேப்பர் கையில இல்லாம உட்காந்து பேசுறாரு. அவங்க கேட்குறாங்க, சார் நீங்கள் நோட்ஸ் வேணா வச்சுக்கணும். இல்லை வேண்டாங்க, எனக்கு நோட்ஸ் வந்து எனக்கு அரசியல் அனுபவம் இருக்கு, அதை பார்த்துங்கிறாரு. அப்போ அந்த அந்த தலைமை பண்பு எந்த அளவுக்கு வந்து எவால்வ் ஆகி வந்திருக்கு பாருங்க. அப்போ நீங்கள் இந்த மாதிரி நபர்களுக்கு கூட நீங்கள் வந்து உதயநிதி போய் எப்படிங்க பேச முடியும்? நக்கல் நையாண்டி நீங்கள் பேசலாம் ஸ்டேஜில் நின்று. நீங்கள் எடப்பாடியாரை பார்த்து எடப்பாடியாரனுடைய உழைப்பை வந்து உதயநிதி அவர்களால் கொடுக்க முடியுமா? அவருக்கு இவருக்கும் வயசு வித்தியாசம் எவ்வளோ இருந்தாலும் அவருடைய உழைப்பை இவங்க கொடுக்க முடியுமா? அப்போது இன்னைக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு தெரிஞ்ச விஷயம்லாம் கட்சிக்காரங்களுக்கு தெரியாதா? திமுக பின்னடைவை ஏற்படுத்தும், அதாவது உதயநிதி முன்னாடி வர வர திமுக பின்னாடி போகும்னு சொல்றது திமுக கட்சிக்காரங்களுக்கு வந்து அது ஒப்புதலா இருக்குமா? அப்ப அந்த கட்சியில இருக்கிறவங்க வந்து கனிமொழி அவர்களை வந்து ஒரு நல்ல வாய்ப்பா பார்ப்பாங்களா, பார்க்க மாட்டாங்களா? ஐயா ஸ்டாலினுக்கு பிறகு நான் சொல்றேன். ஏன்னா எல்லாருமே சீனியர்ஸ், இவர் கொஞ்சம் வயசு கம்மியா இருக்கு, எப்படி அவர்கிட்ட போய் இது பண்றதுன்னு ஒரு தயக்கம் இருக்கலாம். அப்போ அவங்க வந்து உதயநிதி அவர்களுக்கு பேராபத்தா இல்லையா? அதனாலதான் இந்த மாதிரி கட்டம் கட்டுறது. பார்ப்போம் சார், காத்திருப்போம். ரொம்ப நன்றி. அப்படின்னு பேசுறேன். நன்றி குரு. மண்மனம் மாறா சுவைக்கு உதய் கிருஷ்ணா அசல் நெய். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.